இது வந்து நான் இனிஷியலாகவே நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து நான் நிறைய புக்ஸ் படித்தேன், நிறைய ஆடியோ புக் கேட்டேன், நிறைய மென்டோஸோட ஸ்பீச் கேட்டேன். அதுலேருந்து தான் நான் சொல்கிறேன். A successful outcome to trading is not found in the chart or any technical aspect. It is found within one's self. அப்படின்னா இந்த ட்ரேடிங் கரியருக்கு அந்த ஜெயிக்கிறதுக்கான வழி இந்த நீங்கள் பார்த்த அந்த சார்ட்லேயோ இல்லாட்டி ஏதாச்சும் டெக்னிக்கல் ரூபத்திலேயோ இல்லை. இது வந்து உங்களுக்கு உள்ளதான் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு நம்ம தான் நமக்கான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு நமக்குள்ள இருக்கிற விஷயம் தான் நமக்கான ஆன்சர். நான் இப்போ இங்கே வந்து சொல்லி கொடுக்குற விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு உங்களோட செல்ஃபை நீங்கள் மேனேஜ் பண்ணலன்னா இந்த ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது. அதை மட்டும் நான் கிளியராக சொல்லிக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து புக்ஸ் வாங்கலாம், ஈவன் யூ கேன் கோ அண்ட் லேர்ன் ஃப்ரம் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ட்ரேடர். அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் தான் நான் இதில் போட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, the answer to successful trading is found inside you, within you. Because இது வந்து ஒரு ஹியூமன் கேம், மைண்ட் சைக்காலஜிக்கல் கேம், மனுஷனுக்கு நடக்கிற விஷயங்கள். ஓகே, ஸோ டே 1 அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட்ஸ், 2வது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், 3வது டெக்னிக்கல் அனாலிசிஸ், about financial brokers, trading is a business. இந்த 5 டாபிக் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட்ஸ். ஸோ இங்கே வந்து நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மாவே ஒரு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எடுப்போமே, ஆட்டோ கார் இண்டஸ்ட்ரி இருக்கு, ஃபார்ம்ஸ் இருக்கு, ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி, லைக் காய்கறி வாங்குறது, தானிய வகை வாங்குறது, அந்த இண்டஸ்ட்ரி இருக்கு. அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி இருக்கு, எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் எப்படி ஒரு செக்ரிகேட்டாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பெரிய பெரிய மார்க்கெட்ஸும் செக்ரிகேட்டாக இருக்கு. அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா என்னது? ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் இருக்கு, ஸ்மால் பிஸ்னஸ். இது வந்து ஒரு ப்ராப்பரைட்டர் பிஸ்னஸ் சொல்லுவோமே, ப்ராப்பரைட்டர். இது வந்து சென்ட்ரியான் பஹாட் ஆகுது, சென்ட்ரியான் பஹாட். அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு போகணும்னா இது வந்து ஒரு கோஆப்ரேஷன் ஆகுது. ஸோ கோஆப்ரேஷன் வந்து they can apply for public funds. ஸோ பப்ளிக் கம்பெனி ஆகும்போது பப்ளிக் கேன் கம் பை your shares. ஸோ இதுக்கு முதல்லையும் சென்ட்ரியான் பஹார்டா இருக்கும் போதும் கோஆப்ரேஷனா இருக்கும் போது கூட they can still buy your shares, but not public. your private investors, உங்களோட private investors வாங்கலாம் உங்களோட பிஸ்னஸை, அதோட ஷேரை. பட் பப்ளிக் வந்தோடனே அது வந்து எல்லாருமே வாங்கலாம். யாரு வாங்கக்கூடாது முடியாதுன்னுலாம் இல்லை, எல்லாருமே வாங்கலாம். ஸோ அதை வந்து டே ட்ரேட் கூட பண்ணலாம். இன்னைக்கு உங்களோட ஸ்டாக் வந்து 10 ரூபாலேருந்து 20 ரூபா போகுதுன்னா, இல்லாட்டி 20 ரூபாலேருந்து 30 ரூபா போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒருத்தங்க வந்து ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூ, ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் பிஸ்னஸஸ் பிகமிங் கோஆப்ரேட் பிஸ்னஸ், பப்ளிக் பிஸ்னஸ், ரைட்? ஸோ இதோட வேல்யூ யூஎஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் கேப் வந்து per day transaction 18.9 பில்லியன் தான். மார்க்கெட் கேப் வந்து 22.6 ட்ரில்லியன். அப்படின்னா எல்லா பிஸ்னஸோட வேல்யூவும் சேர்த்து 22.6 ட்ரில்லியன் வருது, ரைட்? யூஎஸ்ல மட்டும். இது வந்து per day transaction 18.9 பில்லியன். அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வாங்குறாங்க, விற்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். ஓகே, per day transaction. ஓகே, அதுக்கு அடுத்தது பாண்ட்ஸ். ஸோ பாண்ட்ஸ்ன்றது மிகப்பெரிய நாடுகளில் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வளர்ந்து வர நாடுகள், அப்புறம்
like first class country like USA, Europe, UK, Australia, New Zealand அப்படியான நாடுகள்ல தான் இந்த பாண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ரீலங்காலேருந்து வரேன். ஸ்ரீலங்காவில் பாண்ட்ஸ் இருக்கா? இருக்கு, ஃபார் லோக்கல் பீப்புள், நாட் ஃபார் அதர்ஸ். மற்ற கண்ட்ரி வந்து ஸ்ரீலங்காவில் பாண்ட் வாங்க மாட்டாங்க. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனைனா IMF கிட்ட ஓடணும், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகே, ஸோ பாண்ட்ஸ் மார்க்கெட்ன்றது இதுவும் மிகப்பெரிய மார்க்கெட்டோட வேல்யூ வந்து 119 trillion worldwide. ஓகே, வேர்ல்டு. யூஎஸ்ஏயோட பாண்ட் மார்க்கெட் மட்டும் 46 trillion. ஸோ பாண்டோட அர்த்தம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கவர்மெண்ட் கடன் கேட்குற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு அக்ரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கூட உங்கள்கிட்ட இது வந்து பிக் மணிலா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மில்லியன்ஸ், 100 millions, பில்லியன்ஸ், அப்படித்தான் அந்த லெவல்ல இருக்கும் இந்த பாண்ட் வாங்குறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏவோட லார்ஜஸ்ட் பாண்ட் ஹோல்டர்ஸ் அப்படின்னா, யூஎஸ்ஏக்கு காசு கொடுத்தவங்க, அவங்களோட பாண்டை வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா ஜப்பான், சைனா, இவங்க 2 பேருமே பிகஸ்ட் லெண்டர்ஸ் டு யூஎஸ்ஏ. ஓகே, ஸோ யூஎஸ்ஏவோட கடன் அதெல்லாம் நாங்கள் லேட்டாக பார்க்கல, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இருக்கிற பாண்ட் கொடுத்துருக்காங்க $46 trillion பாண்ட். ஸோ இந்த பாண்ட் கூட people can buy and sell every day. அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படியான விஷயங்கள் இருக்கு. ஸோ மலேசியாவில் கூட பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ மற்ற நாடுகள் வந்து மலேசியா கிட்ட மலேசியாவோட பாண்ட்ஸ் வாங்கலாம். அப்படின்னா மலேசியா டெக்னிக்கலி இன்னொருத்த நாட்டில் கடன் கேட்குறாங்க, அந்த கடன் வந்து கவர்மெண்டால பேக்கப் பண்ண பாண்ட்ஸ். ஸோ அது வந்து திரும்ப அவங்க கட்டாயம் பே பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கான நிறைய வகைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நாட்டோட பிஸ்னஸ் இந்த நாட்டில் இருக்கா, இந்த நாட்டில இருந்து ரெவென்யூ வருதா, அதை அவங்க எடுத்துப்பாங்க ஃபுல்லா. அப்படின்ற நிறைய வித்தியாசமான வகைகள்ல அவங்க வந்து இந்த டேர்ம்ஸுக்கு வருவாங்க, ரைட்? ஸோ அதுக்கு அடுத்தது சோல் டில். ஸோ யூஎஸ்ஏல 752 billion sold till October 2023. Right? இந்த பாண்ட் மார்க்கெட்டோட வேல்யூ, ரைட்? அப்புறம் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் வந்து இதுவும் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் தான். ஸோ டெய்லி டிரான்சாக்ஷன் வந்து 22.77 billion டெய்லி டிரான்சாக்ஷன். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து இங்க எல்லாமே நீங்க ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கரன்சியும் ட்ரேட் பண்ணலாம், ஸ்டாக்ஸும் ட்ரேட் பண்ணலாம், இந்த பாண்ட்ஸும் ட்ரேட் பண்ணலாம். இண்டிசஸ்னா கரன்சி ஸ்டாக்ஸ் கம்பைன் பண்ண இண்டிசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நாஸ்டாக் வந்து யூஎஸ்ஏல இருக்கிற டெக்னாலஜி சம்பந்தமான ஸ்டாக்ஸ் எல்லாம் இதுக்குள்ள தான் போகும், நாஸ்டாக்குள்ள தான் போகும். ஸோ அங்கே வந்து அட்லீஸ்ட் 50-100 கம்பெனிஸ் இருக்கலாம், அதுக்கான ஒரு ப்ரைஸ் இருக்கும், ரைட்? ஸோ அது வந்து மேலே கீழே போகும். அதை வந்து ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணலாம். அதோட வேல்யூ கூட $22.77 billion டெய்லி. ஸோ இங்க வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் கடைசியா இருக்கிறது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட், இந்த மார்க்கெட்டோட வேல்யூ என்னன்னா $7.5 trillion per day. ஓகே, இந்த $7.5 trillion எப்படி டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20% வந்து லோக்கல் அண்ட் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன். அப்படின்னா இப்போ 20% ஆஃப் த டிரான்சாக்ஷன் வந்து இப்போ நான் மலேசியாவில் இருக்கோம், மலேசியால இருந்து நம்மள்ட்ட US டாலர் இருக்கு, US டாலர்ல இருந்து மலேசியன் ரிங்கிட்டுக்கு மாற்றணும். அப்படி நாங்கள் செய்கிறோம் லோக்கலா. இதுவே நாங்கள் வந்து US போகிறோம், எனி அதர் கண்ட்ரி போகிறோம், யூரோப் போகிறோம். இப்போ மலேசியா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து ஈரோக்கு மாத்துறோம். ஸோ அது வந்து இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன். அப்போ அந்த ஈரோப் இப்போ நாங்கள் மலேசியன் ரிங்கிட் நாங்கள் யூரோப்புக்கு கூட நாங்கள் போயிட்டு கூட நாங்கள் மாற்றலாம், அதுவும் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன். ஸோ இது மட்டும் இல்லை, உலகத்தில் நடக்கிற மிகப்பெரிய டிரான்சாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியா டு சைனா, சைனா டு ஜப்பான், ஜப்பான் டு US, அங்கிருந்து நடக்கிற மிகப்பெரிய நாடுகளுக்கு இடையில நடக்கிற டிரான்சாக்ஷன் அதெல்லாமே ஒரு
currency transaction. So they do billions of dollar transaction. For example, இப்போ ப்ரொஜெக்ட் செய்கிறாங்க. சைனா வந்து சைனாவோட கம்பெனி இந்த நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே பில்டிங் கட்டுறாங்க, அதெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னா, ஸோ எண்ட் ஆஃப் த டே சம் மணி வில் கோ டு சைனா, ரைட்? ஸோ அதை வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதெல்லாமே இப்படி தான் நடக்குது. ஸோ அது வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன். ஸோ எல்லாமே 20%. ஓகே, ஸோ இந்த நாட்டுக்கு நாடு நடக்கிறது. மற்றது பிக பிஸ்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யூனிலீவர். ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், எல்லா நாட்டிலையும் அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கு. ஸோ somehow they will send money to the head office in UK, Switzerland, USA, anywhere. Okay, மிச்சம் இருக்கிற 80% used for speculation. So speculation na enna appadina 80% of them are coming into forex market to make money, to find the answers. Like இன்னைக்கு வந்து மார்க்கெட் இந்த பிரைஸ்ல இருந்து இந்த பிரைஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்புறம் இந்த பிரைஸ்ல இருந்து இந்த பிரைஸுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன் பண்றதுக்கு வார கிரவுட் தான் இந்த 80%. ஓகே, இந்த 80% யாரு அப்படின்னு நாங்க பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியர்னு நான் நம்புறேன். உங்களுக்கு கிளியர் இல்லைன்னா ப்ளீஸ் சொல்லுங்க, ஐ வில் மேக் இட் கிளியர். ஓகே, ஸோ ஸ்பெகுலேஷன்ன்றது மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ்ல இருந்து இன்னொரு ப்ரைஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புல பங்கெடுக்கிறதுக்காக யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ அப்படின்னா, இங்க வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. யாரெல்லாம் இந்த ஜேர்னில ஜாயின் பண்றாங்களோ அவங்க தான் அந்த ஸ்பெகுலேட்டர்ஸ். 80% of the money coming in. So $7.5 trillion மார்க்கெட்ல 80% எங்க போச்சு? Almost like 5+ trillion. More than that, yeah, 5+ trillion. So அவ்வளவு பெரிய காசு is coming in. Average per day, daily, right? So அதெல்லாம் யாருன்னு பார்க்கலாம். Hope I'm clear. இங்க வந்து என்னோட பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து எல்லா மார்க்கெட்டையும் நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஓகே, எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான் ட்ரேட் பண்ணணும்னு இருக்க தேவையில்லை. நீங்க நல்லா வளர்ந்து வந்து hundreds of millions of dollars வச்சிருந்தீங்கன்னா, ஈவன் billions of dollars வச்சிருந்தீங்கன்னா, நீங்க பாண்ட்ஸ் மார்க்கெட் கூட ட்ரேட் பண்ணலாம். எவென்ச்சுவலி நீங்க ஒரு பிசினஸ் மேக்னெட் ஆகி உங்களோட ஓன் கம்பெனி பப்ளிக் ட்ரேடிங் கம்பெனியா கூட ஆகலாம், ரைட்? நீங்க ஆப்ஷன்ஸ் கூட ட்ரேட் பண்ணலாம், அதை கத்துக்கிட்டீங்கன்னா. ஓகே, ஸோ நான் வந்து இங்க வந்து எல்லா பாசிபிலிட்டியும் நான் முன்னுக்கு வைக்கிறேன். பட் இன்னைக்கு நான் கற்றுக் கொடுக்க போறது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பற்றி தான். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட வேல்யூ என்னது, அதோட அது எவ்வளவு பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மார்க்கெட்டையும் விட இவர் தான் பெருசு. ஓகே, ஸோ இந்த பெரிய மார்க்கெட், வேர்ல்ட் பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு வந்து ஒரு லைக் இங்க வந்து ஒரு கேள்வி உங்களுக்கு எனக்கு எழும்புது, உங்களுக்கு எழும்புதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இஸ் இட் தட் ஈஸி அப்படின்னு ஒரு கேள்வி. வேர்ல்ட் பிக்கஸ்ட் மார்க்கெட், இஸ் இட் தட் ஈஸி? ரைட், இஸ் இட் தட் ஈஸி? ஓகே, ஸோ இந்த கேள்வி நல்லா கேட்டுங்க ப்ளீஸ். இஸ் இட் தட் ஈஸி? ஓகே, அண்ட் இப்போ யாரெல்லாம் இந்த செஷன்ல இருக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த ட்ரேடிங் வந்து இட் இஸ் a huge psychological game. ஓகே, ஸோ நீங்க வந்து உலகத்துல லைக் இங்க வந்து மோஸ்ட் ஃபெயிலியர் ஆகுறது யாருன்னு கேட்டீங்களா, த பிக் மைண்ட் பீப்புள். லைக்
CEO, doctors, engineers, like the big founders, business magnates, they fail a lot in this industry because they think it's easy, or they think that இது வந்து ஈஸியாக நாங்கள் வந்து கற்றுக்க முடியும், ஈஸியாக நாங்கள் வந்து மார்க்கெட்டை கான்கர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் they end up failing. Okay, maybe because one of the reason that they don't have the right mindset, right? So நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, give yourself time. அப்படின்னா at least minimum 3 to 4 years to learn this market. Minimum, நான் சொல்றது minimum. Okay, that doesn't mean, ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து அவ்வளோ பெருசு, உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 2 years எடுக்கும் இதோட மூமெண்ட்டை நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு. இதோட மூமெண்ட்டை நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு 2 years எடுக்கும், ஆக குறைஞ்சது. ஏன்னா இது எப்படின்னா, இது வந்து நம்மளோட வேர்ல்டு மேப்னு வைங்களேன், ரைட்? ஸோ இது வந்து இப்படி தான் போயிட்டு வரும். ஓகே, இது இப்படிதான் இருக்கும். நீங்க வந்து எது எப்படி எங்க ஃபிகர் அவுட் பண்றதுன்னு நீங்க வந்து இதை ரிசர்ச் பண்ணா மட்டும்தான் முடியும். இதை ரிசர்ச் பண்றதுக்கு ஆக குறைஞ்சது உங்களுக்கு 1 to 2 years தேவை. ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் த பிகஸ்ட் வேவ் யூ கேன் எவர் இமேஜின் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கோட இது. ஓகே, ஸோ இட் வில் டேக் lot of time. கற்றுக்க முடியுமா? 100% கற்றுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் இப்பயே சொல்லிடுறேன், பிகாஸ் ஐ வாண்ட் யூ டு திங்க் in the learning as your side skills, ஒரு ஸ்கில் உங்களோட வாழ்க்கைக்கு முன் கொண்டு போறதுக்கு கத்துக்கலாம். கட்டாயம் கத்துக்கிறதுக்கு ஒரு தப்பும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். எவென்ச்சுவலி உங்களோட எஃபர்ட்டும் டைமும் போட்டீங்கன்னா it will come to fruit. ஓகே, அது வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகே, let's go back to understanding the markets. ஸோ யாரெல்லாம் இந்த மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஸோ மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெல்லாம் இந்த 80% நான் சொன்னல, 80% யாரெல்லாம் அறிஞ்சிக்கலாம்? கவர்மெண்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட்ஸ் என்ன செய்யறாங்க? ஸோ there are so many times the governments have business in the other countries, right? ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே கவர்மெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது இந்த கரன்சி ட்ரேடிங்ல. மற்றது கவர்மெண்ட்ஸ் வந்து தே ஹேவ் அஜெண்டா. இப்போ ஒரு நாட்டில் இருக்கிற எக்கனாமியை டிட்டர்மின் பண்ணி தான் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கே இருக்கு. அப்படின்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டருக்கு கீழே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து நிறைய முடிவுகள் எடுப்பாங்க. அந்த முடிவுகள் வந்து நிறைய பாதகங்களாக இருக்கணும், சாதகங்களாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதில் கூட இந்த ப்ரைஸ், இந்த ஒரு ஃபாரெக்ஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியா ரிங்கிட்டோட வேல்யூ வந்து கூடுறதுக்கான குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டருக்குள்ள அவங்க முடிவெடுத்த விஷயங்கள் வந்து எப்படி மலேசியா ரிங்கிட்டுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு. ஈவன் ரீசென்ட்லி கூட டாலர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக மலேசியா ரிங்கிட் ஃபோலாக தான் இருக்கு. ஸோ அப்படின்னா மலேசியா ரிங்கிட் வீக்காக இருக்குன்ற அர்த்தம். ஒரு டைமில் 4.1 இருந்துச்சு, 4.2 இருந்துச்சு, இப்போ 4.66 இருக்கு. ஸோ அப்படின்றது இட்ஸ் ஆக்சுவலி பேட் ஃபார் மலேசியன் ரிங்கிட். ஸோ இது வந்து கவர்மெண்டால நடக்க போகிற விஷயம். ஸோ based on research, நான் பண்ண ரிசர்ச்சில் number 1 government. The second, commercial banks. The biggest players, commercial banks யாரு? For example, நீங்க
நம்ம லோக்கல் மலேசியா எடுத்தீங்கன்னா மே பேங்க், பப்ளிக் பேங்க், ஹாங் லியோங், சிஐஎம்பி, தே ஆல் ட்ரேட். அவங்க எல்லாருமே ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றாங்க. தே ஆல் ஸ்பெகுலேட் பிகாஸ் தே ஹேவ், இப்போ நம்மளோட எல்லா மணியும் அங்க இருக்கு. பிஸ்னஸஸோட மணி இருக்கு, நார்மல் பீப்புளோட காசு இருக்கு, எல்லாரோட காசும் அங்க இருக்கு. ஸோ அந்த காசு வந்து பேங்க்ஸ் வந்து என்ன செய்யுது, காசு வச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ன்ற விஷயத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னு நம்மள்ட்ட சொல்லுது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ ஒன் ஆஃப் தெம் இஸ் ஃபாரெக்ஸ் ஆல்சோ. ஒன் ஆஃப் தெம் இஸ் ஃபாரெக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நான் லோக்கலுக்கு சொன்னேன். இதே மாதிரி பெரிய பெரிய பேங்க்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேபி மோர்கன்ஸ், ரைட், அமெரிக்கன் பேங்க், ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் பேங்க். அப்படின்னா மற்ற பேங்க்ஸ் கேட்டிங்கன்னா பார்க்லேஸ், ரைட், டேவிட் லாய்ட்ஸ், நிறைய பேங்க்ஸுக்காக பஞ்சம். இங்கே உலகம் முழுக்க பேங்க்ஸுக்காக பஞ்சம். எத்தனையோ பேங்க்ஸ் இருக்கு. ஸோ எல்லா பேங்க்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம், கமர்ஷியல் பேங்க்ஸ், ரைட். அப்புறம் சென்ட்ரல் பேங்க்ஸ். ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இது டைரக்ட்லி கனெக்டட் டு த கவர்மெண்ட். சென்ட்ரல் பேங்க்ஸ், ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் எடுக்கிற முடிவுகள் தான் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு போகும். ஸோ சென்ட்ரல் பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாசத்திலிருந்து ஹவுசிங் மோர்கேஜ் வந்து 4% ஆக்குறாங்க ஃபிக்ஸ்ட் ரேட், இல்லாட்டி 6% ஆக்குறாங்க ஃபிக்ஸ்ட் ரேட் அப்படின்னா இவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து ரெகுலேஷன்ஸ், there's no other way around. ஏன்னா இவங்க பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா கம்யூனிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே இந்த மிடில் மேன் யாரு எல்லாரும் வந்து அவங்களோட ஷேர்ஸ் எடுப்பாங்க. ஸோ இங்க வந்து 6%னா இவர் வந்து 7% கொடுப்பாரு, 8% கொடுப்பாரு, இல்லாட்டி 4.5% கொடுப்பாரு, கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாரு, கொஞ்சம் கூட்டி கொடுப்பாரு, எல்லாமே இதுல இருக்கும். ஓகே, நாலாவது corporations. So corporations are big corporations. So for example, George Soros நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து பிக் ட்ரேடர். அவரே மாதிரி நிறைய பிக் ஃபண்ட் வச்சிருக்க ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், you can even say Bill Gates, you can even say Elon Musk, you can even say நமக்கு தெரியாத நிறைய பில்லியனர்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியனர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் கோஆப்ரேஷன் இருக்கும். அந்த கோஆப்ரேஷன்ல வந்து whatever the fund they have, they invest into forex trading. Okay, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். அஞ்சாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்னு கூட சொல்லுவாங்க, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்படியான செக்யூரிட்டி ஃபண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு இவங்கள்ட்ட $10,000, ஸோ உங்கள்ட்ட மினிமம் வேல்யூன்னு இருக்கும். அப்படின்னா மினிமம் யூ இன்வெஸ்ட் 5K or 10K, $1,000, and you cannot pull back until 6 months or 1 year or whatever. Okay, so they give you percentage of return, 1%, 2%, 3%, 4%, 5%, something like that. ஒவ்வொரு மாசமும் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த 6 monthsக்கு அப்புறம் if you want to remove, you can remove your fund. Okay, இது வந்து மிகப்பெரிய பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். உலகம் முழுக்க நடக்குது, மலேசியால நடக்குது, எல்லா நாட்டிலையும் நடக்குது. ஸோ இவங்களோட ஒன் ஆஃப் த ட்ரேடிங் அசெட் இஸ் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். கடைசியா வரோம், இதுதான் நாங்க ட்ரேடர். ஓகே, ஸோ இந்த ட்ரேடர்ல யார் ட்ரேடர் அப்படின்னா பிரைவேட் ட்ரேடர்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், யார்கிட்டெல்லாம் காசு இருக்கோ அவங்கெல்லாம் புரோக்கர் மூலம் ட்ரேட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருமே ட்ரேடர்ஸ் தான், ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரேடர்ஸோட வேல்யூ என்னை பொறுத்தவரையில் ஈவன் இட் கேன் கோ ஃப்ரம் 100 million to $10, $20, $30, $100. இந்த ட்ரேடரோட வேல்யூ 1%, 1%. I'm talking about 1%. 1% could be managing 100 million, even $100, even $30. They consider traders. Okay, so இதுதான் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கங்க, இவங்க தான் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே, ஸோ
இதுதான் எப்படி சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பாக்ஸிங் கேம் போறீங்க, நீங்க தான் ஒப்போனன்ட். உங்களோட ஒப்போனன்ட் யாருன்னு தெரியணும்ல. நீங்க ஃபைட் பண்ண போறீங்க, ஆனா உங்களுக்கு தெரியாது நீங்க யாரோட ஃபைட் பண்ண போறோம்னா எப்படி இருக்கும். ஒரு 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 க்ளூவே இல்லாத இருக்கும்ல. ஸோ இதுல வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும், யாரெல்லாம் உங்களோட ஒப்போனன்ட்ஸ்னு. இவங்க தான் உங்களோட ஒப்போனன்ட்ஸ். இவங்க எல்லாரும் மனுஷர்கள் தான், எல்லாருமே மனுஷர்கள் தான். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இஏன்னு சொல்றாங்க, நிறைய வந்திருக்கு, ரைட்? ஆட்டோ ட்ரேடிங். ஸோ இவங்க எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க தான், ஆட்டோ ட்ரேடிங் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க தான், இல்லைன்னு சொல்லல. பட் அது கூட மனுஷன் தான் செய்யறான். எந்த டைம்ல எப்போ மூவ் பண்ணணும்னு சொல்லி அது கூட மனுஷன் தான் செய்யறான், ரைட்? ஸோ ultimately we are going against, we are competing with other human beings. ஸோ நாங்கள் இங்கே இருக்கோம், நாங்கள் வந்து இன்னொரு ஹியூமன் பீயிங்கோட தான் நமக்கு என்னது ட்ரேட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ we are buying and selling between us. Okay, but then these people are big guns. We are for me definitely small guns. ஏன்னா if these people they want to trade with $1 billion, they can, right? If you are trading with $1 billion, you will not be here, you will be here. Or hundreds of millions of dollars, you will be here, or you will be here, right? So நம்ம யாருன்ற விஷயத்தை நாங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஒப்போனன்ட்ஸ் யாருன்னு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஓகே, பிகாஸ் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் இருக்கிறீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜியு வந்து 1.40 தட 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 தடன்னு விழுந்து 1.03க்கு போச்சு. இந்த 1.03 தட 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 தடன்னு மேலே போயிட்டு 1.31 போச்சு. 1.31 தட 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 தடன்னு கீழே இறங்கி 1.20 வந்துச்சு. இதெல்லாம் என்னத்துக்காக? அவனுக்கு வேற வேலை இல்லையா? They are moving the market for a reason, right? For a reason. There's always a reason. Market வந்து இவங்க தான் மூவ் பண்றாங்கன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் மூவ் பண்றாங்கன்னா, there's already information available to them. For example, governments, commercial banks, central banks, they all have information in their hand that we wouldn't know. Like even corporation wouldn't know, investment funds wouldn't know, traders wouldn't know, that they start making the moves, right? So இங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. ஈவன் தோ மார்க்கெட் வந்து பார்க்க ரேண்டமா இருந்தாலும் அங்க ஒண்ணுமே ரேண்டம் இல்லை, எல்லாமே ஒரு பிளான்ல தான் நடக்குது. ஈவன் தோ இட் லுக்ஸ் லைக் ரேண்டம். அப்போ ரேண்டம்னா சும்மா ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எல்லாமே ஒரு பிளான்ல தான் இருக்கு. ஒன் அ பிகர் லெவல். நீங்க பிகர் லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்ல இருந்து பாத்தீங்கன்னா, வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா, டெய்லில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளான் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கீழே போனீங்கன்னா, லைக் லோவர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா நீங்க குழம்ப வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களோட கண்ணு ஒன்று பார்க்கும், உங்களோட மூளை ஒன்று யோசிக்கும். ஓகே, ரெண்டு விஷயம் இருக்கு. கண்ணு பார்க்கறது ஒன்று இருக்கு, மூளை யோசிக்கிறது ஒன்று இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாத்துக்கு நாங்கள் போவோம். பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ சம் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ உலகத்தில் வாட் ஆர் த மெயின் கரன்சிஸ் ட்ரேடட், என்னென்ன கரன்சிஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். US dollar, euros, Japanese yen, Switzerland franc, Great Britain pounds, UK ஓடது, Australian dollars, New Zealand dollars,
கனேடியன் டாலர்ஸ். இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெள்ளைக்காரனோட நாடுதான். இவங்களுக்குள்ளேயே ட்ரேட் பண்ணிப்பாங்க, இவங்களுக்குள்ளேயே காசு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி 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 ரைட். இது ஒரு ஹிண்ட் நான் கொடுக்கறது, உங்களுக்கு புரிஞ்சா எடுத்துக்கங்க. ரைட். நான் இப்பயே சொன்னேன்னா இந்த பிகினர்ஸுக்கு வந்து ஒண்ணுமே புரியாம போயிடும். நான் லேட்டா சொல்றேன் இதோட அர்த்தம் என்னன்னு. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூஎஸ் டாலர் வந்து உலகத்திலேயே நம்பர் 1 இருக்கு. லைக் இன்டர்நேஷனலி ட்ரேடட் கரன்சி யூஎஸ் டாலர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு, ஆஸ்திரேலியாவிலேருந்து மலேசியாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ண போறீங்க. உங்களோட இம்போர்ட் கிளியரன்ஸ் வந்து யூஎஸ் டாலர்ல தான் இருக்கணும். ரைட். ஸோ இதே மாதிரி தான் மற்ற நாட்டுக்கு நீங்க வந்து சாமான் அனுப்ப போறீங்க, உங்களோட இம்போர்ட் கிளியரன்ஸ் வந்து யூஎஸ் டாலர்ல தான் இருந்தே ஆகணும். ஸோ இது வந்து இன்டர்நேஷனலி ட்ரேடட் கரன்சி. மற்றது உலகத்திலே யூஎஸ் டாலருக்கு அப்புறம் 2வது பிகஸ்ட் ட்ரேடட் கரன்சி வந்து ஈரோஸ். ரைட். ஸோ ஈரோ வந்து பிக் கண்ட்ரீஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸ், அதர் கண்ட்ரீஸ், பிக் கண்ட்ரீஸ். ரைட். அதுக்கப்புறம் ஜப்பனீஸ் யென். ஜப்பனீஸ் வந்து இப்போ ஜப்பான்ல ஒரு கல்ச்சர் இருக்கு. அப்படின்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற விஷயம் அவங்களோட சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியில நிறைய பேர் வந்து இன்வெஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. அந்த நாட்டிலேயே நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ். பிகாஸ் ஃப்ரம் த யங் ஏஜ் அவங்க கற்றுக்கிட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல நிறைய கற்றுக்கலாம், நிறைய நிறைய ரிவார்ட்ஸ் எடுக்கலாம். ஈவன் தோ இட்ஸ் ரிஸ்கி, இட் இஸ் லைக் தட். அவங்க அதான் கற்றுக்கிட்டாங்க. சுவிட்சர்லாந்து ஃப்ராங்க், ரைட். கிரேட் பிரிட்டன் பவுண்ட்ஸ், யூகேயோட பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், அப்புறம் நியூசிலாந்து டாலர்ஸ், கனேடியன் டாலர்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு சிங்க்ரனைஸ் இருக்கு. எல்லாருமே ஒரு பிரிட்டிஷால ஆண்டப்பட்டவங்க முக்கால்வாசி பேர். அப்புறம் ஜப்பான் வந்து யூஎஸ்க்கு ஒரு அலாய், யூஎஸ் ஆல்சோ ஜப்பான் டு அலாய். எவ்ரி அதர் கண்ட்ரீஸ் நீங்கள் பார்க்கலாம், யூகேயோட கண்ட்ரி தான் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா. இந்த 3 நாடு யூகேயோட கண்ட்ரி தான். ரைட். ஸோ இங்கே வந்து ஒரு சிங்க்ரன் இருக்கு. ஸோ தெர் இஸ் அ ஃபேவரிசம், தெர் இஸ் அ பிஸ்னஸ் கோயிங் ஆன் பிட்வீன் தீஸ் கண்ட்ரீஸ். ஸோ மெனி திங்ஸ். நான் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்துக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த கரன்சி வந்து நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் நாங்கள் ட்ரேட் பண்ணும்போது. ரைட். இதை விட லோவர் கரன்சி போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மெக்சிகன், அப்புறம் டர்க்கிஷ் லீரா, அப்புறம் லைக் இந்தியன் ருபீஸ், சைனீஸ் யுவான், நிறைய கரன்சிஸ் இருக்கு. நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல. பட் இங்கே வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ மூவிங் ஃபார்வர்ட், hope things are clear and things are really helping you in terms of உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஓ கற்றுக்கிறதுக்கான நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் பேர் டு ஸ்டார்ட்? எந்த பேரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து Euro USD, GBP USD, any major pairs actually, any major pairs. So for example, CAD USD, USD CAD, or Australian dollars, Aussie USD, so anything. Okay. So இப்போ ஏன் இந்த நாங்கள் வந்து பேரா ட்ரேட் பண்ணுறோம் ஈரோ அண்ட் யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி அப்படின்னா, வெரி சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து மலேசியன் ரிங்கிட் கொடுத்தா தான் நீங்கள் வந்து டாலர் வாங்கலாம், ரைட்? யூஎஸ் டாலர் வாங்கலாம். யூஎஸ் டாலர் இருந்தால் தான் நீங்கள் மலேசியன் ரிங்கிட் வாங்கலாம், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் ஈரோ டு யூஎஸ்டி, ரைட்? ஜிபிபி டு யூஎஸ்டி, இந்த கரன்சிக்குள்ளான ப்ரைஸ். ஓகே. ஒரு ஜிபிபி வாங்குறதுக்கு இப்போ இருக்கிற ப்ரைஸ் இன் யூஎஸ்டி, ஒரு ஈரோ வாங்குறதுக்கு இப்போ இருக்கிற ப்ரைஸ் இன் யூஎஸ்டி, ரைட்? அப்படி தான் நாங்கள் ட்ரேட் பண்ணுறது, ரைட்? ரெண்டாவது ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ கோ டு ஸ்டேஜ் 2.
எனி என் பேர்ஸ். ஓகே, எனி என் பேர்ஸ். ஸ்டேஜ் 1 என்னத்துக்காக நான் சொல்றேன்னா, இங்க வந்து மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப for a beginner, movements for a beginner acceptable. You have to start somewhere, so this is the best place to start. Movement for a beginner acceptable. இதுவே நீங்க வந்து தடான்னு இந்த ஸ்டேஜ் 3க்கு போறீங்க வைங்களேன், கோல்டுக்கு, உங்கள்ட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச காசும் ஒரு நாள்ல ஒரு செகண்ட்ல எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ ஏன் நான் போறேன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. ரைட், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்படி இருக்கக்கூடாது. உங்களோட கத்துக்கிற ஜேர்னி வந்து இப்படி இருக்கணும். ஓகே, ஸோ ரெண்டாவது ஸ்டேஜ் 2, எனி என் பேர்ஸ், ஈரோ ஜேபிஒய், ஜிபிபி ஜேபிஒய். இங்க வந்து மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டிராஸ்டிக்கா இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், பிரைஸ் they will go, they will drop, they will drop, they will go up. Heavy price. Okay, heavy price. So yen pairsல ட்ரேட் பண்றது வந்து இட்ஸ் a good thing, because நீங்க வந்து 100 pips 200 pips லைக் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்கன்னா இது வந்து சிம்பிளா அச்சீவ் பண்ணலாம். 100 pips 200 pips 300 pips சிம்பிளா அச்சீவ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஜிபிபி ஜேபிஒய் ட்ரேட் பண்ணியிருக்கேன், கேட் ஜேபிஒய் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜேபிஒய்லையும் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஜேபிஒய் பேரில் ஜிபிபி ஜேபிஒய் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கற்றுக்கிறது நல்லதுன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸ்டேஜ் 3, கோல்ட், ஆயில், கேஸ், ஈவன் சில்வர் கூட இங்கே வரும். ஓகே, ஸோ ஸ்டேஜ் 3 என்னத்துக்காக ஸ்டேஜ் 3 இங்கே கொண்டு வைக்கிறேன்னா, சரி, நீங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது, கோவிட் டைமில் ஆயில் ப்ரைஸ், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து 0க்கு போச்சு. $0, பிலோ 0க்கு போச்சு. எத்தனை பேர் செத்தாங்கன்னு நமக்கு தெரியாது, எத்தனை பேர் சூசைட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஐம் டெல்லிங் யூ, ஒரு க்ரூட் ஆயில் $0க்கு போகுதுன்னா அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியில, இந்த மார்க்கெட்ல என்ன வேணாலும் நடக்கலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும், ஒரு பெர்செப்ஷன் உங்களுக்கு இருக்கணும். Can you imagine crude oil going to $0? It even went below 0, then came up. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தாக்கி பிடிக்கிறதுக்கான டேலண்ட் இருக்கா, ரைட், கேபிட்டல் இருக்கா, நிறைய விஷயங்கள் அறிஞ்சுக்கணும். கோல்டோட மூவ்மெண்ட் in a day it can move 600 pips, 1000 pips, right, in a day. So if you don't know how to trade without the right risk management, you are dead halfway. சரியான என்ட்ரன்ஸ்ல இல்லாட்டி, சரியான என்ட்ரில இல்லாட்டி, you are out of the game, right? So நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா, இதை வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போங்க. கோல்டு வந்து என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் சைடில் வந்து நான் கோல்டை பற்றி நான் உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூ ஹாவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் ஹவு டு ட்ரேட் கோல்டு ஆல்சோ. ஓகே, ஸோ ஹோப் ஐ எம் கிளியர், எல்லாருக்கும் கிளியர் நான் நம்புகிறேன். மூவிங் ஃபார்வர்ட். ஸோ ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன், என்னத்துக்காக நாங்கள் இதெல்லாம் கற்றுக்குறோன்னா, a well-known figure in the Forex world is that 90% of Forex retail traders do not succeed. Some publication quote failure rate as high as 95%. 90% to 95% failure rate. So, நான் முதல்ல கேட்டேன்ல, இது ஈஸியா அப்படின்னு.
இதுக்கான பதில் உங்களுக்கு இதிலே கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் இதை கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு சீரியஸான நோட்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் தொடக்கத்திலே சொன்னேன், நிறைய உண்மைகள் கற்றுப்பீங்க, நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. பிகாஸ் நான் ட்ரேடிங் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு நிறைய உண்மைகள் தெரியறதுக்கு வரல, உண்மையிலேயே எனக்கு வரல. ஸோ அது கிடைச்சிருந்தா நான் இன்னும் பெட்டராக ட்ரேட் பண்ணியிருப்பேன். எனக்கு லைக் I know I could have done better because I'm not a stupid person. If somebody is giving me valuable knowledge, I am able to understand. எனக்கு தெரியும் எல்லா மனுஷர்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு புத்தி இருக்கு, சுய புத்தி இருக்கு. They can think for themselves. ஓகே, அந்த நாலேஜை, அந்த இன்ஃபர்மேஷனை அவங்கள கண்ணுக்கு முன்னால வைக்காட்டி, ரைட், தென் யூ wouldn't know unless நீங்க தேடும் போது தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இனிஷியலாக எனக்கு கிடைக்கல, நான் தேடும் போது எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிது. ஓகே, ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 10 to 5% தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க. ஸோ அந்த 10 to 5% இருக்கணும்னா நான் ஏன் முதல்ல நான் சொன்னேன், it will take minimum 3 to 4 years for you to understand, because அந்த வேவ்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும், அந்த மூமெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது உங்களுக்கு டைம் எடுக்கும், உங்களோட செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது உங்களுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா அதெல்லாம் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணணுமே உங்களோட செல்ஃபை, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது டேக் இட் ஆஸ் யோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த 1000 ஸ்டெப்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்துக்கோங்க. ஓகே, சம் ஆஃப் யூ இங்கே 1 to 2 years ட்ரேட் பண்ணுறீங்க. See, consider it as you're in the middle of the journey. You're going toward your goal. Okay, so கடைசியா ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல் forex trader think differently from the rest. Okay, think differently from the rest. They aren't concerned with the needing a high win rate or trying to trade every day regardless of the market condition. Okay, ஸோ இங்கே நம்ம ஹையஸ்ட் வின் ரேட் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஸோ எவ்ரிடே ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எப்படி சரியாக ட்ரேட் பண்ண கற்றுக்கலாம் அப்படின்றத நாங்கள் கற்றுக்கணும். ஸோ நான் இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்ல விரும்புகிறேன். இது லாரி பிரசவென்டோ, அவர் ஒரு டாக்டர். is யாராச்சும் பேசாட்டி நீங்க மியூட் பண்றது பெட்டர் நான் நம்புறேன். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா லாரி பிரசவென்டோ அவங்க சொல்றாங்க, அவர் சவுத் ஆப்பிரிக்கால கொஞ்ச நாள் இருந்தாராம். சவுத் ஆப்பிரிக்கால என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஒரு ட்ரேடர்ஸ் குரூப் இருந்தாங்களாம், குரூப் ஆஃப் ட்ரேடர்ஸ். அவங்க என்ன செய்வாங்களா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அவங்களோட எட்ஜ் ஸ்ட்ராட்டஜி 20% தான் ஒர்க் பண்ணுமா பாருங்க. 20% தான் ஒர்க் பண்ணுமா. அதுவும் 1 minute சார்ட்ல தான் ஒர்க் பண்ணுமா, 1 minute சார்ட்ல. ஓகே, ஸோ அவங்களோட எட்ஜ் என்னன்னா அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 வெளியில அவங்க பை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, மார்க்கெட் 9.99 போச்சுன்னா, 9.99 போச்சுன்னா, 9.98 அப்படி போச்சுன்னா அவங்க அந்த ட்ரேட்ல இருந்து வெளியாயிருவாங்க. புரியுதா? ஹோப் ஐம் கிளியர். 10 வெளியில ஸ்டார்ட் பண்றாங்க பை பண்றதுக்கு, அவங்க 10 வெளியில இருந்து 10.1 போனதான் அவங்களுக்கு ப்ராஃபிட் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா இங்க 9.99 9.98 போகுது, கீழே போகுது, அவங்களுக்கு லாஸ்ல போகுது. ஸோ 9.99 9.98 போகும்போதே அவங்க அந்த லாஸ், அந்த ட்ரேட்ல இருந்து வெளியாயிருவாங்க. அப்படின்னா they will take the loss, they will come out. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி 20% தான் ஒர்க் பண்ணுமா 1 minute கேண்டில்ல. அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு அவங்களுக்கு அவ்வளவு சம்பாதிக்க முடிஞ்சான் அந்த டைம்ல. I'm talking about 80s, late 80s. ஸோ இங்க இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம், நான் இங்க 20% ஒர்க் பண்ற சிஸ்டம் தான் இருக்கு. அப்படின்னா உங்களோட ஃபோன், ஃபார் எக்ஸாம்பிள்
உங்களோட ஃபோன் இருக்கு, உங்களோட கையில வந்து ஃபோன் இருக்கு. அந்த ஃபோன் வந்து ஆப்பிள் ஃபோன் ஓ ஆண்ட்ராய்ட் ஃபோன், ரெண்டுல ஒரு ஃபோன் தான் வச்சிருக்க போறீங்க. அந்த ஒர்க் பண்ற சிஸ்டம் இருக்குல்ல, அந்த ஆப்பிள் ரன் பண்ற சிஸ்டம் இருக்குல்ல, அந்த iOS அந்த உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல ரன் பண்ற சிஸ்டம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வாட்ஸ்அப் தட்டினா திறக்குது, உங்களோட கேமரா தட்டினா திறக்குது, இதெல்லாம் செய்யுது இல்ல, இந்த சிஸ்டம், இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து 20% ஆஃப் த டைம் தான் வேலை செய்யும். ஒரு நாள் ஃபுல்லாயும் 20% ஆஃப் டைம் தான் வேலை செய்யும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 20% ஆஃப் த டைம் தான் வேலை செய்யும். அவங்க வந்து ஒரு 1-2 பாயிண்ட்ஸ் அந்த 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 ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு ஒர்க் பண்ணாட்டி 2 பாயிண்ட்ஸ்லயே they will come out. அப்படின்னா they take the loss, they will come out. பட் அவங்களோட கன்விக்ஷன் என்னன்னா, அந்த 20% ஒர்க் பண்ற ஸ்ட்ராட்டஜி அவங்க என்டர் பண்ணும்போது மார்க்கெட் ஷுட் மூவ் இன் தேர் ஃபேவர். மார்க்கெட் வந்து அவங்களோட டைரக்ஷன்ல போயே ஆகணும். அப்படி போகாட்டி they are out of that trade. Hope I'm clear. Hope I'm really clear. உங்களுக்கு புரியுது நம்புறேன். Q&A செஷன் அடுத்தது வரும், நீங்க கேட்கலாம் ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா. ஸோ ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க வந்து எப்படி ப்ராஃபிட் எடுக்க கத்துக்கிறத விட எவ்வளோ குயிக்கா எவ்வளோ ஸ்மார்ட்டா லாஸ் எடுக்கிறதுன்றத கத்துக்கிறது தான் the biggest smartest way. Because lot of people cannot accept loss. Trust me, believe me, lot of people cannot accept loss. அக்செப்ட் பண்ணவே முடியாது, மூளைக்கு வந்து அதுக்கு முடியவே முடியாது. பட் can be trained, definitely can be trained, can make it to work for you, definitely. Okay, so next one is question and answer. Please let me know if you have any question. Question இல்லையா? ஓகே, 40 பேர் இருக்கோம், 39 பேர் இருக்குங்க. Charan says so far no, Anne. Okay, anybody else? Okay. Okay, can we trade without SL? Arvind இப்பதான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், லாஸ் எப்படி எடுக்கணும் ஃபாஸ்டா அப்படின்றத கத்துக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு. அப்புறம் எப்படி எஸ்எல் இல்லாம நான் வந்து சொல்றது? ஸோ SL must, brother. SL must. SL for example, okay, it's a good point actually. நீங்க சொன்னது ஒரு குட் பாயிண்ட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க வந்து பிசிக்கலா SL போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. மற்றது like having the mindset, having the right mindset for you to come out. அப்படின்னா நீங்க வந்து நான் வந்து இதை வந்து ஒரு விதமா சொல்லுவேன். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நல்லா சாப்பிட்டு திடமான மனுஷன், லைக் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங், நல்லா ஜிம்முக்கு போறீங்க, வாரீங்க, 80 கிலோ, 85 கிலோ, 90 கிலோ, யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். அண்ட் தெர் இஸ் another person 120 கிலோ, 130 கிலோ. ஸோ யூ அண்ட் ஹிம், யூ ஆர் ஃபைட்டிங். அண்ட் அவர் வந்து உங்களோட முகத்துல அடிக்கிறார் ஒரு பஞ்ச். அந்த பஞ்ச் வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா? நீங்க போய் கத்துக்கணும், ரைட்? ஏன்னா இந்த ட்ரேடிங்ல கொடுக்குற பஞ்ச் வந்து உங்களோட வாழ்க்கையிலேயே திரும்ப எழும்ப முடியாத பஞ்சஸா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படின்னா யூ ஆர் டெட் மேன். ஸோ அங்க வந்து எப்படியான லாசஸ் எடுத்தா உங்களுக்கு தாங்கிக்க முடியும் அப்படின்னா, இந்த கையில ஒரு அடி வாங்குறீங்க, இந்த கன்னத்துல ஒரு அடி வாங்குறீங்க, இந்த நெத்தியில ஒரு அடி வாங்குறீங்க, ஓகே, எழுந்திரிச்சு வாரீங்க அப்படின்னா உங்களோட காசுல ஒரு 1% இழக்கிறீங்க, 2% இழக்கிறீங்க, 3% இழக்கிறீங்க. ஓகேலா, கேன் கம் பேக். பட் 50%,
60%, 70%, 80%, 100%, you cannot come back. So that's where the game is. The game is the biggest traders. நான் கத்துக்கிட்ட அளவுக்கு, நான் படிச்ச அளவுக்கு, the biggest traders, they focus before they get into the market on the loss. நான் இந்த ட்ரேட்ல எவ்வளவுக்கு லாஸ் பண்ண நான் ரெடியா இருக்கேன் அப்படின்றது தான் the focus. Okay. So நான் முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான், we have to have the right mindset. Okay. So வேற ஏதாச்சும் கேள்வி இல்லைன்னா we can move forward. Okay. அகிலன் கேட்டிருக்காரு, can repeat speculations. அகிலன், உங்களுக்கு வந்து இந்த கேள்வி வந்து கிளியரா பிரதர்? பிகாஸ் ஸ்பெகுலேஷன் நான் 2-3 தான் ரிப்பீட் பண்ணேன். நரேன் கேட்டிருக்காரு, once we start trading, will you have limitation on trade amount or number of trading? ஆமா பிரதர் நரேன், ஆக்சுவலி இப்போ ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் 3 ட்ரேட்னு வச்சிங்கன்னா பெட்டர். சி, நீங்க வந்து நிறைய வித்தியாசமான வகைகளை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. உங்களோட அதான் நான் சொன்னேன் தொடக்கத்துல, நான் சொன்னேன் உங்கள்கிட்ட தான் அந்த ஆன்சர் இருக்கு. நீங்க வந்து ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் எடுத்தா சந்தோஷமா இருப்பீங்களா, இல்லாட்டி 2 ட்ரேட் எடுத்தா சந்தோஷமா இருப்பீங்களா? அந்த 10 ட்ரேட்ல 10 ட்ரேடும் லாஸா போனா உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியுமா? இந்த 2 ட்ரேட்ல 2 ட்ரேடும் சக்சஸ்ஃபுல்லா வந்தா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமா? Very deep question, brother. Seriously, very deep question. You must ask yourself these questions. You must find out these questions. இங்க தான் அந்த கேம் இருக்கு. Because எனக்கு 2 ட்ரேட் எடுத்தா அதுல வின் பண்ணனா எனக்கு சந்தோஷமா, I'm gone. I know people. யூரோப் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுவாங்க, யூஎஸ் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுவாங்க, யூரோப் மார்க்கெட் லாஸ் பண்ணுவாங்க, யூஎஸ் மார்க்கெட் வின் பண்ணுவாங்க, யூஎஸ் மார்க்கெட் லாஸ் பண்ணுவாங்க, யூரோப் மார்க்கெட் வின் பண்ணுவாங்க. There are people. So Deva Sharp, Vani Maran, how long you are in this industry? Actually, like I said from the beginning, நான் 2020 அக்டோபர்ல தான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது என்னோட 4th year starting, right? 4th year starting. So I've learned a lot, I've lost a lot, I've gained some, and I am on my path, right? Okay. நரேன், நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க, ஏதாச்சும் கேள்வி கேட்க போறீங்களா? ஆமா சார், மிஸ்டர் ஜனா. எஸ் மிஸ்டர் நரேன். இல்ல, நீங்க கேட்டீங்க, யூ வாண்ட் டு ட்ரேட் 2 வாட்டி ஒரு நாளைக்கு செய்தது போதுமா, இல்ல 100 ட்ரேட்ஸ் பண்ணி லாஸ் பண்ண போறீங்களான்னு கேட்டீங்க. கரெக்ட், அதுதான். தட்ஸ் a good answer. One trade is more than enough if you can make the day a good profit. Absolutely. Even one single trade is, if you can make a good deal, good closing. Yes, I agree. Totally, I agree. No need to make 100 trades per day. No, not necessary. But it will take some time. Initially, கண்டிப்பா கொஞ்சம், ஏன்னா ஏற்கனவே செஞ்சதெல்லாம் கொஞ்சம் மறதியா இருக்கு, மறுபடியும் எல்லாத்தையும் ரீகேப் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, இந்த 2 நாள் எடுத்துக்கங்க மிஸ்டர் நரேன். ஓகே சார். Opportunity, learn. Let's refresh our brains again. Okay, yes, sure. Refresh. Okay, sure Jana, sure. Okay. ஏதாச்சும் கேள்வி இல்லாட்டி I'm moving on, because அடுத்த சப்ஜெக்ட் கூட it's a fundamental subject.